வாங்க தம்பி வாங்க. என்னங்க செல்வன் தம்பி வந்திருக்காரு. வாப்பா செல்வம். வணக்கம் சார். நான் வாங்கின 30,000 ரூபாய் பணம். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பண விஷயத்துல இவ்வளவு கரெக்டா இருக்கீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே சார் பண விஷயம்னு. அதுல எவ்வளவு கரெக்டா இருக்குமோ அவ்வளவு நல்லது இல்லைங்களா? பிசினஸ்ல கண்டிப்பா நாணயமா இருக்கணும். ஆனா நான் உங்களுக்கு பணம் கொடுத்தது பிசினஸ் அடிப்படையில இல்ல. தெரியும் சார். என் மேல உள்ள பிரியத்துல பணம் கொடுத்தீங்க. ஆனா அதுக்கு தகுதியானவனா நான் இருக்கணும் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, கேட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லாம கொடுத்தீங்க. கேட்காமலே திருப்பி கொடுக்கறதுனே முறை. ஹலோ. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. செல்வம், அன்னைக்கு ஹோட்டல்ல உன் ஃபேமிலியை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா. ஆமாப்பா, அன்னைக்கு நைட் ரொம்ப நேரம் உங்க ஃபேமிலி பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சார் மாதிரி ஒருத்தர் எங்க ஃபேமிலியை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசுறது நாங்க செஞ்ச அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஏதோ என் மனசுல பட்டதோ சொன்னேன், அவ்வளவுதான்ப்பா. சரிங்க சார், நான் இப்ப கிளம்புறேன். இருங்க தம்பி, ஏதாவது சாப்பிட்டு போங்களேன். இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு, டைம் ஆச்சு. அதான். செல்வம், பைக்ல தானே வந்திருக்க? ஆமா. என் வண்டி சர்வீஸ்க்கு போயிருக்கு. என் ஃப்ரெண்டு கடையில நான் கொஞ்சம் டிராப் பண்ணிட்டுறியா? ஓ எஸ், தாராளமா வாங்க. இந்த பணத்தை கொண்டு போய் வச்சு. சரிங்க. நான் இப்ப வந்துடுறேன். சரி தம்பி. விஜய், 10லேருந்து 12 வயசு உள்ள பையங்களுக்கு ஒரு 5000 யூனிஃபார்ம் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு துணி எவ்வளவு ஆகும் நான் ஒரு கணக்கு சொன்னேன். டெய்லர் வேற ஒரு கணக்கு சொல்றாரு. நீ என்ன பண்ற? இது ரெண்டையுமே வச்சு பார்த்து எது கரெக்ட்ங்கற மட்டும் சொல்லிரு. கணக்கு போட்டு பார்த்து சொல்லவா? போட்டு பார்த்து சொல்லு. இதெல்லாம் எதுக்கு அவங்ககிட்ட சொல்றேனாக்க, உனக்கு இந்த தொழில பரிச்சயம் இருக்கணுங்கிறதுக்காக தான். சரிங்க. கோபி, வாங்க. வாங்க உட்காருங்க. இப்ப பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. நாங்க 2 பேரும் தனித்தனியே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் முகம் எல்லாம் வாடி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல விஜய் சொல்றது கரெக்ட் தான். முகமே சரியில்லையே. விஜய், காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இல்ல, காஃபி எல்லாம் வேண்டாம், தண்ணி மட்டும் போதும். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன? எனக்கு உங்களை விட்ட வேற யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. சொல்லுங்க. நீங்க ஏதோ பிசினஸ் பண்றதா கேள்விப்பட்டேன். அதுல எனக்கு ஏதாவது வேலை இருந்தா. இந்தாங்க. ஏங்க ஒரு நிமிஷம். என்ன விஜய்? ஏங்க, அந்த பொண்ணை நம்ம வேலைக்கு சேர்த்துக்குவோங்க. கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்த அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப நான் உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஏன் இப்படி பேசுற? அதுக்கு இல்ல விஜய், அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன இந்த பொண்ணு மேல மட்டும் உனக்கு ஸ்பெஷல் கவனிப்பு? திடீர்னு ஒரு கரிசனம். பாவங்க அந்த பொண்ணு. என் கதை மாதிரி தான் அந்த பொண்ணோட கதையும். அதுவும் இல்லாம என் வாழ்க்கையில எனக்கு நீங்க கிடைச்சிட்டீங்க. ஆனா அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப கஷ்டங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு நம்ம வேலை போட்டு கொடுக்கலாங்க. விஜய், பழைய விஷயத்தெல்லாம் பேசாதன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் மறக்கணும் விஜய். நீ ஏன் திருப்பி அதை போட்டு நோண்டிட்டு இருக்கிற? இப்ப என்ன, அந்த பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதானே? முதலாளியம்மா நீங்களே சொல்லிட்டீங்க, நான் அதை மறுப்பேனா? வாங்க, உங்க வாயால அதை சொல்லுங்க. வேலையில சேர்த்துக்கிறேன். சரிங்க. ஆரம்பிக்கும் போது நான் சொல்லிடுறேன், வந்து சேர்ந்துருங்க. ரொம்ப நன்றி கோபி. நான் வரேங்க. திவ்யா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்கல்ல? இந்த பணத்தை வச்சுக்கங்க செலவுக்கு. ஐயோ, பணம் எல்லாம் வேண்டாம். அட வச்சுக்கங்க, அட்வான்ஸ் மாதிரி இருக்கட்டும். இந்த வச்சு. இந்தாங்க. இல்லங்க, வேண்டாம். வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றி கோபி, நான் வரேன். என்னண்ணே, தையல் மிஷின்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தேஞ்சு போச்சு. அது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதான். என்ன
ஊருக்கு போற பிளானா? ஆமா. அண்ணே இந்த நேரம் நிறைய வேலையெல்லாம் இருக்கு. தையல் மிஷின் வந்துச்சுன்னா திடீர்னு எனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். அவசியம் போடணுமா? ஒரு நாள் கழிச்சு போலாமா? அப்புறம் போய்க்கிறேன். அண்ணே நீங்களும் இதுல ஒரு பார்ட்னர். ஊருக்கு போகணும்னா நீங்க போயிட்டு வாங்க. இதுக்கே பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, வேலை இல்ல இப்ப ஊருக்கு போலாம் நீங்க எப்பலாம் நினைக்கிறீங்களோ அப்பலாம் என்கிட்ட சொல்லுங்கிறதே இல்ல. நீங்க வாடி கிளம்பி போயிட்டே இருக்கலாம். சரி கோபி, அந்த மிஷினை கொஞ்சம் வேகமா வேலை செய்ய சார். வர்றா கோபி, 2 நாள் ஃப்ரீயா இருக்கலாம்னு உடனே ஊருக்கு ரெக்கையை கட்டுறான். இவனுக்கெல்லாம் தொழில் மேல அக்கறை இருந்தா இப்படி செய்வானா? விட்டதி பைய இவெல்லாம் வாழ்க்கையில எங்க முன்னுக்கு வர போறான். ஆமா ஏ ஈஸ்வரி, என்னங்க இந்த வீட்டுல நான் எவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கேன். நான் போடுற சத்தம் யாருக்காவது விழலையா? என்னத்த கத்துனீங்க? யாரா அவ? விவரம் கட்டவ. இனிமே சொல்லிட்டு கத்துங்க. ஐயோ அடிபடிச்சு சார். சார் பிளட் வருது சார். ரொம்ப வலிக்குதா? ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. இங்க பக்கத்துல மருந்து. ஏன் சார் இறங்கும்போது பார்த்து இறங்கக்கூடாது? யோ டீ கொண்டு வண்டி அவர் மேல அடிச்சுட்டு அவரே குத்த சொல்றேன். நான் திமிரா? நான் தான் ஏதோ யோசனையில வந்தேன். இவர் பார்த்து இறங்கக்கூடாது. நீ என்ன பெருசா சப்போர்ட் பண்ற இவருக்கு? ரோட்ல வண்டி ஓட்டுமோ உனக்கு என்ன யோசனை? பண்றது மட்டும் பேச்சு வர பேசுற. என்ன சண்டை போடணுமா உனக்கு? ஏய் ஒரு கால் அடிச்சு என்ன பேச்சு பேசுற? என்ன பண்ணன்ற? நான் பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு அளந்து பேசுற. என்ன பெரிய தாதா வண்டி? இன்னும் ரவுடி மாதிரி பேசுற. சின்ன விஷயம். தொலைச்சு இதுக்கு போய் ஏன் சண்டை போடுற? போயா. போயா. ஏய் போடா. ஏய் அகந்துருவாங்க. என்னாச்சு பாலு? இறங்கும்போது அவன் தான் அடிச்சிட்டான். ரத்தம் வருதுங்க சார். நிக்காம ரத்தம் வருது சார். ஒண்ணு பண்ணுங்க, என் கூட டாக்டர் கிட்ட வாங்க. ஊசி போட்டு நானே திருப்பி கொண்டு வந்து விட்டுறேன் உங்களை. வேணா செல்வம், சின்ன காயம் தான். சின்ன காயம்னு பார்த்தா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சார். விளையாடுற விஷயம் இல்ல, ரத்தம் வருது பாருங்க. தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன்ப்பா. டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும் சார். பக்கத்துல டாக்டர் இருக்கா, நான் பாத்துக்கிறேன். பார்த்து சார், அப்படியே விட்டுறாதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ போ. வரேன் சார், பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். யார் இந்த பையன்? தூரத்து சொந்தம், ரொம்ப நல்ல பையன். பரவாயில்ல, உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கானே. உனக்கு அடிபட்டோன்னு ரொம்ப பதறி போயிட்டான்பா. தங்கமானவன். சரி வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம். போயிட்டு வந்து பேசலாம். சரிங்க. வாங்க. வணக்கங்க. வாங்கம்மா. வாமா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. ஒண்ணு வேண்டாங்க, சும்மா சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். சார் இல்லைங்களா? சார் வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. அருந்ததி இல்லைங்களா? இருக்கா, மேல இருக்கா. அருந்ததி. ஹாய் அருந்ததி, வா. இல்ல நான் படிக்கணும், நீங்களாம் பேசிட்டுருங்க. பரவாயில்லம்மா, நாங்கெல்லாம் வந்திருக்கோம்ல, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போயே. சொல்றாங்கல்ல, வாயண்டி. உட்காரு. இல்ல பரவாயில்ல. சரி சரி சரி. ஆமா ஆமா. அருந்ததி, ரொம்ப லட்சணமா இருக்கேம்மா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நிர்மலா, அந்த பூ எடுத்து அருந்ததிக்கு வச்சு விடுமா. ஓ சரி 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 சரி. அப்பா அப்பா இந்தாங்க. பூ வச்சதும் நீ இன்னும் அழகாயிட்ட. அம்மா, அருந்ததி முகத்துல வெக்கத்தை பாரு. இருக்காரா பின்ன? என்னதான் பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் பொம்பளை புள்ள தான். அதுலயும் பொம்பளை புள்ள தலையில பூ வச்சுட்டோம்னு வை, ஒரு முக மலர்ச்சி தானே. அது இருக்கட்டும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? என்ன மாணிக்கம், வீட்டுக்கு மூத்தவன் நீ, பேசாம இருந்தா எப்படி? இல்லம்மா, பெரியவங்க பேசிட்டோமேன்னு இருந்தேன். நீங்களே சொல்லிடுங்கம்மா, அதான் முறை. இதுல என்ன இருக்கு, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அது ஒரு மங்களகரமான விஷயம்மா.
என் பையன் செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அபிப்பிராயத்துல இருக்கோம். அவன் ரொம்ப நல்ல பையன். அவனை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவன் உங்ககிட்ட வேலை பார்த்தவன். உங்க வீட்டுக்காரருக்கு அவனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். செல்வம் தம்பியை பத்தி நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல, ரொம்ப நல்ல பையன். உங்க பொண்ணு இப்ப கல்யாண வயசுல தான் இருக்கிறா. எங்களுக்கு உங்க பொண்ணையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விதத்துல நாம தொட்டு தொட்டு தூரத்து உறவுக்காரங்க வேற. நாம 2 குடும்பமும் இந்த சம்பந்தத்தினால ஒன்னா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். செல்வத்துக்கு நீங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ராசம் பிரியப்படுறா. செல்வத்துக்கு மட்டும் நீங்க உங்க பொண்ணு அருந்ததியை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் உங்க பொண்ணை ராசாத்தி மாதிரி வச்சுக்குவான். மனசுல இப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு, அதை நீங்களும் ஏத்துக்குவீங்கன்னு நினைச்சு வந்தோம். நல்ல விஷயம். மனசுல தோணுத தள்ளி போட வேண்டாமேன்னு உடனடியே உங்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்லலாம்னு அம்மா பிரியப்பட்டாங்க. ஆமாங்க, நல்லத உடனே பண்ணிடணும் இல்லையா? பொண்ணுக்கு பூ வச்சுட்டு உங்க அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முறைப்படி பொண்ணு கேட்டு வரலான்னு தான் எந்த ஏற்பாடு இல்லாம வந்திருக்கோம். அது ஒண்ணு இல்லைங்க, என்னதான் படிச்ச பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் அது இது நீங்க சொன்னதும் ஒரு வெக்கம் வந்துருச்சு, அதான் ஓடிட்டா. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அப்படி பண்ணிருந்தா அவரே இருக்க சொல்லிருப்பேன். அது அம்மா தான் உடனே போய் பேசிடலாம்னு சொன்னாங்க. இந்த பாருமா, நீ ஒன்னும் குழம்ப தேவையில்லை. உன் மனசுல என்ன இருக்கோ அதை உடச்சு பேசிரு. அது இல்ல பாட்டி, நீங்க திடுதுப்புன்னு வந்ததும் எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நீங்க வந்ததை பத்தி எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் என்ன, அருந்ததி அப்பா கிட்ட கேட்காம நான் உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுவும் சரிதான், நீ சொல்றது சரிதாம்மா. அவர் வந்துட்டோம், நாங்க கலந்து பேசி அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்றோம். சரிதான், நீ சொல்றது அப்படியே செய்யுமா. சரிங்கம்மா. சார் வந்தோடனே அவரோட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. முடிவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சாதகமா இருந்தா சந்தோஷம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம 2 பேர் குடும்பத்துக்குள்ள இருக்கிற இந்த உறவுகள் நீடிக்கணும், அதான் எங்க ஆசை. சரிங்க தம்பி. ஏதோ மனசுல பட்டுச்சு கேட்டோம். நீங்க மார்பட்டு நினைச்சா கூட நாங்க கேட்டதை பத்தி வித்தியாசமா நினைக்காதீங்க. அப்படி ஒண்ணு வித்தியாசமா நினைக்க மாட்டோம் தம்பி. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம்மா. அவர்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. அதான் சொல்லிட்டாங்கல்லம்மா, வா போலாம். வரேங்க. வரோங்க. வரங்க. அண்ணி, என்ன நீ வீடு அமைதியா இருக்கு? குழந்தைங்க அத்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. நிர்மலா போயிருக்கா கோயிலுக்கா? இல்ல, அத்தை, நிர்மலா, அவரு, பாட்டி எல்லாரும் பாலு சார் வீட்டுக்கு போயிருக்காங்க. பாலு சார் வீட்டுக்கா? எதுக்கு? அருந்ததிய உங்களுக்கு பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. இது என்ன விளையாடுறீங்களா? என்ன செல்வம் இது? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் விளையாடுவேனா? நிஜமாவே உங்களுக்கு பொண்ணு கேட்டு தான் போயிருக்காங்க. யார கேட்? என்ன நீ இது? எல்லாரும் இப்படி திடுதிப்புன்னு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? எதுக்கா போணும்? ஐயோ, சந்தோஷ் ஃபோன் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம், நீங்க அந்த அருந்ததியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறீங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டு சந்தோஷப்பட்டு உடனே எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. சந்தோஷம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம்? என்ன கூத்து நடக்குதுங்க? சந்தோஷ் கிட்ட நீங்க சம்மதம் சொல்லலையா? நான் ஒரு மண்ணாங்கிட்டையும் சொல்லல. சந்தோஷ பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீ சரியான குழப்பம் முடிச்சாலு. நான் கடையில இருந்து கிளம்பும் போது இதே மேட்டரை பேசி என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணாரு. நான் அதுல டிஸ்டர்ப் ஆகி பாலு சார் வீட்டுக்கு போன போது அந்த பொண்ணு அருந்ததி கிட்ட சரியா கூட 2 வார்த்தை பேசல. சரியான குழப்பம் முடிச்சாலு. அவர் தான் சொல்றாருன்னா என்ன நீ நடக்குதுங்க? எதுக்காக அந்த மாதிரி டிராமாலாம் அவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு? வாங்க. யார கேட்டு எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்க்க போனீங்க? என்னடா கேள்வி இது? நானு, உன் அண்ணன், உன் அம்மா 3 பேரும் சேர்ந்து போய் தானே பார்த்தோம். எங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுக்கறது? நான் கொடுக்கணும் பர்மிஷன். என்ன ஒரு வார்த்தை கேட்காம நீங்க பாட்டுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? நீதான் மாப்பிள்ளை கிட்ட சம்மதம்னு சொன்னியாமே அப்படின்னு மாப்பிள்ளை சொன்னாரு போன்ல. அதுக்கு வரேன். யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார் அந்த புத்திசாலி மனுஷன்? எனக்கு தான் ஃபோன் பண்ணாரு.
நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, அருந்ததி மேல உனக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னாரு. நிர்மலா, உனக்கு புருஷனா போயிட்டாருன்னு வாய் மூடிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. இன்னதுலதான் கூத்தடிக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம் அந்த மனுஷனுக்கு. என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? வேற எப்படிமா பேச சொல்ற? எரிச்சல் பத்திக்கிட்டு வருது. ஏமா நீங்க பாட்டுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிக்கிறீங்களே, நாளை பின்ன அந்த பாலு சார் மூஞ்சில நான் எப்படிமா முடிப்பேன்? என்ன இவங்களாம் தான் இப்படின்னா நீங்க யோசிக்க வேண்டாமா? அந்த ஆளது போன் பண்ணி வளர்னாருங்கிறதுக்காக நீங்க பாட்டுக்கு சம்மந்தம் பேசுறேன்னு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? அடே, ஒரு நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம்னு உங்க அம்மா சொன்னாடா. அதனால தானே நாங்க புறப்பட்டு போனோம். நீ வேற மொத்தமா எல்லாரும் கூட்டணி சேர்ந்திருக்கீங்க. யாருக்கும் அவங்க வயசுக்கு ஏத்த பக்குவம் இல்ல. சரி விடுறா, கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சரோ அப்பவே சொன்னான். நான் கூட தயங்கினேன். ஆனா அம்மாவும் நிர்மலாவும் தான் ரொம்ப பிடிவாதமா நின்னாங்க. ஓஹோ, நினைச்சேன். இல்ல சந்தோஷ் சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவாரு, அவர் பேச்சு அப்படியே எடுத்துக்க முடியாதுன்னு சரோ சொன்னா. அண்ணி எதுக்காக ஏன் புருஷனை பத்தி கமெண்ட் அடிக்கணும்? இதெல்லாம் எனக்கு சரின்னு படல. என்ன சரியில்ல? அண்ணி ஏன் புருஷனை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் பொண்டாட்டி பத்தி நீ பேச வேண்டிய அவசியமும் இல்ல.